ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். இது வந்து எல்லாருக்கும் தெரியும், இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ப்ரிவ்யூ வீடியோ ஃபார் இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் ஓடிஐ. ஃபர்ஸ்ட் ஓடிஐ இந்தியா வின் பண்ணிட்டாங்க. நல்ல வின்னர் ரோஹித் கோலி ஷோ சூப்பராக இருந்தது. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு த செகண்ட் மேட்ச். செகண்ட் மேட்ச் வந்து ரிலேட்டிவ்லி நியூ ஸ்டேடியம்னு சொல்லலாம், ராய்ப்பூரில் நடக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே தான் நடந்திருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் ஒன் டே. ஸோ ஹரி, எப்படி இருக்க போகுது பிச்சு? என்ன ஹிஸ்ட்ரி ஏதாவது வேறு ஏதாவது அதர் தேன் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வேறு என்ன மாதிரி மேட்சஸ் நடந்திருக்கு? ஏதாவது ஹிஸ்ட்ரி ஏதாவது தெரிஞ்ச சொல்லு, பிச் கண்டிஷன். So, hello all. Before getting into the preview video, வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் ஸ்பெகுலேஷன் சொல்ல முடியாது, நியூஸ் ஜெனரேட் ஆயிருக்கு மீடியாவில். அதாவது ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஓடிஐ ரோஹித் சர்மா அண்ட் கம்பீர் ஹேட் அ லெங்தி கான்வர்சேஷன் ஆர்கியூமெண்ட் மாதிரி நியூஸ் போட்டிருக்காங்க. அது ஒரு நியூஸ். அண்ட் தென் ஒன் மோர் நியூஸ் வந்து கௌதம் கம்பீர் அண்ட் அஜித் அகர்கர் ஹாஸ் பீன் called for a special meeting by board of members of BCCI. ஸோ அதில் வந்து பிரசிடென்ட் மிதுன் மன்னாஸும் வில் பி அ பார்ட்னு போட்டிருக்காங்க. ஸோ மெயின் டிஸ்கஷன் வந்து தேர் டீம் செலெக்ஷன், அதுக்கான டிஸ்கஷனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி, அது இன்னும் ஃபர்தர் அப்டேட்ஸ் போக போக என்னன்னு தெரியும். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் அப்டேட், குட் நியூஸ் வந்து ஹர்திக் பாண்டியா இஸ் ரெடி டு பிளே ஃபார் பரோடா இன் ஸ்மார்ட். ஸோ தட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ லெட்ஸ் இதை விட நம்ம கண்டினியூ பண்ணும்போது பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் வந்து ரிலேட்டிவ்லி நியூ ஃபார் இந்தியன் டீம் தான். ஸோ சேம் ஃபார்மேட். இந்த பிச்சில் வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு, அதுவும் 2 years பேக் அகைன்ஸ்ட் நியூசிலாந்து. ஸோ அந்த நியூசிலாந்து வந்து செம்ம பொட்டி. நியூசிலாண்டு 20 ஓவர் தான் ஆடிடுறாங்க. மொத்தமாகவே அந்த மேட்ச்சில் ஆடினதே 50 ஓவர் தான். ஸோ 20 overs வந்து 110க்கு ஆல் அவுட் நியூசிலாண்டு. நம்ம அதை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டோம். ஸோ இது தவிர ஃபர்தராக அங்கே வந்து இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் நடக்கல, பட் ரஞ்சிஸ் நடந்திருக்கு. அண்ட் தென் சிஎல் T20 நடந்திருக்கு. பிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, பிச் வந்து மோஸ்ட்லி ஸ்போர்ட்டிங் விக்கெட்டாக தான் இருக்கும். ஸ்போர்ட்டிங் விக்கெட் சென்ஸ் இனிஷியலாக வந்து பவுன்ஸ் கேரி இருக்கும். இட் வில் பி குட் ஃபார் பேட்டிங். ஸோ நம்ம இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே நம்ம பார்த்தோம், ராஞ்சில் ஆஃப்டர் 7 PM டியூ இருந்தது. ஸோ டியூ வந்து நம்ம நார்தர்ன் சைடில் போகும்போது, அதுவும் வின்டர் டைம் வேறு. ஸோ அதுதான் வந்து முக்கியமான ஃபேக்டர் பிச்சு. அதுக்கப்புறம் முக்கியமான ஃபேக்டர் வந்து டியூ தான். ஸோ இனிஷியலாக பார்க்கும்போது ஹூவர் வின் த டாஸ் வில் சேஸ். நம்ம லாஸ்ட் மேட்சே பார்த்தோம், ஆஃப்டர் 11 for 3 இருந்த சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் அதுக்கப்புறமா ரெக்கவர் ஆகி தே ஹவ் ஆல்மோஸ்ட் தே ஹவ் ஸ்கோர்ட் 339 runs. ஸோ அதனால பார்க்கும்போது டியூ வந்து மேஜர் ஃபேக்டர். அண்ட் அது இருக்கும்போது ஐ திங்க் ஹூவர் வின்ஸ் த டாஸ் வில் ஹாவ் டு சேஸ். இதுதான் கரெக்டாக இருக்கும். கரெக்ட். அதை நான் இதுதான் இருக்கும். இந்த ரோட் சேஃப்டி சீரீஸ் கூட இங்கே ராய்ப்பூரில் 2020, 2021 அங்கே நடந்தது. ஐ மீன் 2020யோட கண்டினியூஷன் 21ல நடந்தது இல்லையா? அதில் எடுத்து பார்த்தப்ப கூட மொத்தம் 15 மேட்ச்சில் அரௌண்ட் 10 மேட்சஸ் கிட்ட சேஸ் பண்ணவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. 5 மேட்ச் தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. T20 ஃபார்மேட், அது டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். பட் ஸ்டில் அந்த பிச்சில் வந்து நீ சொன்ன மாதிரி ஹூஎவர் வின்ஸ் த டாஸ் மேபி சேசிங் தான் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி ஹவு த அண்ட் நிறையா சீனியர் பிளேயர்ஸ் வந்து மீன்ஸ் ஃபார்மர் பிளேயர்ஸ்லாம் இந்த கிரவுண்டு இந்த ஸ்டேடியமோட இதை பற்றி ரொம்ப நல்லா குட் திங்ஸாக பேசியிருக்காங்க. விவ் ரிச்சர்ட்ஸ்லேருந்து சுனில் கவாஸ்கர்லேருந்து எல்லாருமே வந்து இது ரொம்ப நல்ல ஸ்டேடியம், சூப்பராக இருக்குது, கொஞ்சம் லென்த்தி பவுண்டரிஸ் இருக்குங்கிற மாதிரியும் படித்தேன் எங்கேயோ. ஸோ லுக்ஸ் லைக் திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்லைட்லி பிக்கர் ஸ்டேடியம் போல தெரியுது. ஸோ அது பட் கரெக்ட், பிக்கர் ஸ்டேடியமாக இருந்தாலும் நம்ம ஊர் கண்டிஷனுக்கு 70 meters தான் மோஸ்ட்லி எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது நம்ம மெல்பர்ன் கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி நம்ம இந்தியன் கிரவுண்ட்ஸ் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு ரிலேட்டிவாக ஒரு பிக்கர் கிரவுண்டாக இருக்கும், ஒரு 70-75 meters இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்காது. அதுதான் ஓகே. அதான் இப்போ நம்ம பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும் ஹோப்ஃபுல்லி மோஸ்ட்லி அதே பிளேயிங் 11 தான் போவாங்க. பட் ஸ்டில் எனக்கு என்ன ஒரு கொஷின்னா, இப்போ பண்ட் மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயரை எடுத்து ஸ்குவாட்ல வச்சுக்கிட்டு பிளேயிங் 11 கொடுக்காம சும்மா உட்கார வச்சிருப்பாங்களா மேபி. அதனால பேட்டிங் கன்சிடரிங் பேட்டிங் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணோங்கிறதுக்காக வாஷிக்கு பதிலாக பண்ட் போவாங்களா? ஏதாவது சான்ஸ் இருக்கா?
எனக்கு தெரிஞ்சு நம்ம எகைன் ஸ்ட்ரெஸ் பண்றது ஒண்ணுதான். நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட்ல இருந்து சொல்றது ஒண்ணுதான். எந்த பிளேயர்ஸ்க்கு கொடுத்தாலும் சான்ஸ் கொடுங்க, ஒரு கன்சிஸ்டண்டா ஒரு சிஎஸ்க்கு சான்ஸ் கொடுங்க, இல்லை நம்பர் ஆஃப் மேட்சஸ் ஜாஸ்தி சான்ஸ் கொடுங்கன்ட்டு. ஸோ சுந்தரை இந்த இடத்துல ட்ரை பண்றாங்க பிகாஸ் தே ஆர் சீயிங் சுந்தர் ஆஸ் அ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் அக்சர். ஸோ அக்சர் தான் அந்த பொசிஷன் ஆட போறான், இல்லை பாண்டியா தான் அந்த பொசிஷன் ஆட போறான். ஸோ இன்கேஸ் இவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா அங்க சுந்தர் ஃபிட்டின் ஆவானா அதை தான் செக் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு நான் எகைன் சுந்தர் தான் ஆடுவேன். இந்தியன் பிளேயிங் 11ல எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. என்னோட ஒரே ஒரு இன்கேஸ் நம்ம இந்த ராய்ப்பூர் மேட்சை வின் பண்ணி சீல் பண்ணிட்டோம்னா ஐ வுட் ராதர் ஆஸ்க் பன் டு ஓப்பன். ஓகே, ரோஹித்துக்கு ஐ வில் கோ அண்ட் ஸ்பீக் டு ரோஹித் ஆர் ஜெய்ஸ்வால். பிகாஸ் ஜெய்ஸ்வால் நீ ட்ராப் பண்ண முடியாது, ரெஸ்ட் பண்ண முடியாது. நான் ரோஹித்தை போய் கேட்பேன், ஓகே யுவர் பொசிஷன் இஸ் செட்டில்ப்பா, நான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஓப்பனிங்ல ஆடினா பெட்டர்னு எனக்கு ஃபீல் பண்றேன். ஸோ நான் பண்ட்டை வேணா ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பண்ற T20 வேர்ல்ட் கப்லேயே நம்ம 3 ஆடி இருக்கான். ஸோ அந்த சுச்சுவேஷன் பார்க்கும்போது ஒய் நாட் பண்ட் அட் நம்ம அஸ் அ ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அந்த அந்த சான்ஸ் எடுக்க ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க, இப்படி தான் போவாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிட்டோம்னா சொன்ன மாதிரி சுந்தருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு பண்ட் உள்ள வருவான். ஆனால் பண்ட் உள்ள வந்தோம்னா நம்மளுக்கு போலிங் ரொம்ப வீக் ஆகிடும். ஒன்லி 5 bowlers தான் இருப்போம், ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு போலர்ஸ் கிடையாது. நம்ம இந்த டீம்ல பெரிய ப்ராப்ளமே டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸுக்கு யாருக்குமே போலிங் போட தெரியாது. போலிங் போட்டாலும் அவங்க வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சச்சின் டெண்டுல்கர் மாதிரியோ இல்லை ஒரு வீரேந்தர் சேவாக் மாதிரியோ யுவராஜ் சிங் வந்து 2011 வேர்ல்ட் கப்ல ஆல்ரவுண்டர் நம்ம பிளே பண்ணோம். பட் யுவராஜ் சிங் வந்து ஓவர் த கேரியர் அவர் வந்து ஒரு 6th bowler தான் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியன் டீம்ல. ஸோ சுரேஷ் ரெய்னா கூட எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பேக்கப்லாம் ஒரு 2-3 ஓவர் போடுவாங்கன்னு சொல்றதுக்கு யாருமே பிளேயர்ஸ் கிடையாது. ஸோ அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இந்த டீம். ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு சுந்தர் இது என்னோட ஒப்பீனியன்னா மேபி பண்ட்டை ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபினிஷர் தேவைப்படுது, ஒரு ஃபாஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா தேவைன்னா வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்கு போகும்போது பண்ட் ஓப்பனிங்காக ஆடிட்டானா பண்ட் வந்து பேக்கப் ஓப்பனர் கில்லன் ரோஹித் சர்மா தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ராகுல் தான் நம்மளுக்கு சர்டனா ஆட போறோம், பிளேயிங் 11ல ராகுல் தான் ஆட போறான். ஸோ அப்படி இருக்க பட்சத்துல பண்ட் வந்து ஓப்பனிங் பொசிஷன்ல ஆடினா ஜெய்ஸ்வாலுக்கு தான் நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு பிளேயரை கூட்டின்னு போகலாம். பட் ஜெய்ஸ்வாலை வந்து ட்ராப் பண்றது வந்து மட்டமான ரீசன் தான். பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணா அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரொஆக்டிவ் திங்கிங்கா கூட இருக்கலாம் இந்த மாதிரி விஷயம். ஸோ நீ என்ன நினைக்கிற, இந்த பண்ட் பிளேயிங் அட் நம்பர் ஓப்பனிங் பொசிஷன்ல ஆடுற பொசிஷன் எப்படி இருக்கு? எனக்கு அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஐ ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். பட் நீ சொல்றது நம்ம சொல்றது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஓகே தான். ஏன்னா ரோஹித் சர்மாவே வந்து மிடில் ஆர்டர்ல இருந்து ஓப்பனிங் அப்புறம் தான் ஒரு லெஜெண்ட் ஆனாரு. ஸோ வி நெவர் நோ வாட் வில் ஹேப்பன். பட் ஸ்டில் எனக்கு அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கு. பட் ஐ டோன்ட் திங்க் டீம் வில் ஆல்சோ ட்ரை தட். லெட்ஸ் சி. நெக்ஸ்ட் வந்து சவுத் ஆப்பிரிக்கா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பவுமாவை ரெஸ்ட் பண்றேன்னு சொல்லி அது முட்டாள்தனம் தான் நான் சொல்லுவேன், அது பண்ணாங்க. ஸோ ஐ திங்க் இந்த மேட்ச்ல வந்து தே வில் நாட் டூ தட் அகேன். ஸோ ஹோப் ஐ திங்க் ஹீ வில் ஷியர்லி பிளே. பட் அவர் யார் பிளேஸ்ல ஆடுவார்? ஏன்னா ரிக்கில்டன், இவர் டிகாக்கு, மார்க்ரம்னு ஆல்ரெடி டாப் 3 இருக்காங்க. என்ன கேட்டா ரிக்கில்டன் ஆர் டிகாக் யாரோ ஒருத்தர் ரிமூவ் பண்ணிட்டு தான் அவர் வந்தாக வேண்டிய சுச்சுவேஷன். நீ என்ன ஃபீல் பண்ற, எப்படி இருக்க போகுது? நானும் அதுதான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் நீ வந்து டிசாஸ் எடுக்க முடியாது, பிரெட்ஸ்கே லாஸ்ட் மேட்ச் அடிச்சுட்டான். ஸோ அகெயின் வந்து யார் இருக்கா, பிரிவர்ஸ் இருக்கான், இவங்கெல்லாம் இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க. யூ கேனாட் ட்ராப் யான்சன், யூ கேனாட் ட்ராப் வாஷ். ஸோ போலிங்கில் அவங்க அந்த லோயர் ஆர்டரில் டச் யாரும் பண்ண முடியாது. இப்போ லாஸ்ட் மேட்ச் ஃபெயிலியர் ஆனது 3 பேர் டாப் ஆர்டர்ஸில், மார்க்ரம், ரிங்கிள்டன், குவிண்டன் டிகாக். ஓகே, நான் சவுத் ஆப்பிரிக்கன் கோச்சாவோ கேப்டனாவோ இருந்தால் நான் பண்ண வேண்டியது என்னன்னா, ரிங்கிள்டனுக்கு இல்லைன்னா டிகாக், இந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தரை தான் ஆடுவேன். இந்த 2 பேர்ல யார் ட்ராப் பண்றனோ அவங்க பிளேஸ்ல வந்து பவுமா ஆடுறது கரெக்ட். ஸோ பவுமாவோட பேட்டிங் பொசிஷன் முன்ன பின்ன இருக்கலாம். பட் ஐ பி ஹேவிங் மார்க்ரம் அண்ட் ஈதர் மார்க்ரம் அண்ட் ரிங்கிள்டன் ஓப்பனிங் அண்ட் பவுமா அட் நம்பர் 3. அந்த மாதிரி தான் நான் போவேன். நான் டிகாக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன். பிகாஸ் ரிங்கிள்டன் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு கீப்பர் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது.
ஸோ கோயிங் ஃபார்வர்ட் போகும்போது டிகாக்கோட பொசிஷன் வந்து பேக்கப் விக்கெட் கீப்பராக தான் போகுமே தவிர மெயின் விக்கெட் கீப்பராக அவங்க போக மாட்டாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் ஐ திங்க் போலிங் சைடில் பார்க்கும்போது சுப்ராயனுக்கு பதிலாக கேஷவ் மகராஜ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. அவங்களுக்கும் சேஞ்ச் பண்ணால் அந்த 2 சேஞ்ச் தான் இருக்கும். என்ன நினைக்கலாம், பவுமா எகைன் ரெஸ்டே கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி கூட அவங்க இதே டீம் கூட ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஹவ் இட் கோஸ். சரி, அதான் இப்போ நீ என்ன ப்ரெடிக்ட் பண்ற மேக்ஸிமம் ஸ்கோர் எவ்வளவு வரும்? இந்தியா வின் பண்ணுவாங்கங்கிறது ஐ எம் ஷூர். பட் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹூவர் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு ஸ்கோர் மினிமம் ஆஃப் 320. ஏன்னா டியூ ஃபேக்டர் வந்து கண்டிப்பாக ஒரு 25-30 ரன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். நீ பாஸ் ஸ்கோர் வந்து இந்த பிச்சுக்கு நமக்கு இன்டர்நேஷனல் லெவலில் பாஸ் ஸ்கோர் என்னன்னு தெரியாது. ஸோ ஏர்லி ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு பிச்சில் பவுன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் பவுலர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஒன் டேல என்ன பண்ணமோ அதே தான். ஃபினிஷெல்லாம் கொஞ்சம் 2-3 ஓவர் பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து எகைன் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அந்த நியூ பாலோட இதை. ஸோ அதுதான் டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால எனி ஸ்கோர் கேன் பி அச்சீவபிள் தான். ஆனால் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கன் டீம் மாதிரி ஒரு பவர் பேக்டு பிளேயர்ஸ் இருக்கிற ஸ்குவாடுக்கு நீ எவ்வளோ அடித்தாலும் தாங்காது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே. 359 இஸ் நாட் இனஃப் தான் இருந்தது அவங்க போகிற போக்க பார்த்தா. அந்த மேட்ச்சில் யான்சனும் ஈவன் ப்ரிவர்ஸ் வந்து ஒரு 3 to 4 ஓவர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நின்று இருந்தானா இன்னும் மேட்ச் டர்னிங் ஆயிருக்கும். சேம் யான்சன் தான், யான்சனும் 2-3 ஓவர் ஆயிருந்தானா ஆயிருக்கும். அதெல்லாம் கூட இல்லை. அந்த பாட்மேன் இந்த 6 பால்ல 2-3 பால் சிங்கிள் எக்ஸ்ட்ரேட் பண்ணி கொடுத்திருந்தாலே பால் அடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம இந்தியன் டீம் அதை இன்கேஸ் நம்ம இந்தியா வந்து பேட் பண்ணோன்னா நம்ம வந்து வி ஹாவ் டு ஸ்கோர் எக்ஸஸ் ஆஃப் 20 to 30 ரன்ஸ் அப்படி தான் அடிச்சாகணும். நான் அது டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால. உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன? எனக்கு தெரிஞ்சு இந்தியா வில் வின். பட் எனக்கு என்னன்னா நம்ம சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு அட்வான்டேஜ் ஜாஸ்தி இருக்குது. அவங்களுக்கும் எல்லாமே ஜாஸ்தி இருக்குது. அவங்க வந்து ஆல் அட்டாக் தான் போவாங்க. அவங்க வந்து லிட்டரலாக பார்க்க போனால் நல்லாவே அவங்க ஆடுறாங்க அட்டாக்கிங் கிரிக்கெட்ஸ். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் அவங்க வச்சிருக்காங்க. எனக்கு வந்து டிசாசி அவனே அன்னைக்கு நல்லா தான் ஆடினான். அவனே வந்து நல்லா அட்டாக்கிங்காக ஆட ஆரம்பிச்சான். ஸோ அதனால அவங்களுக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் காம்பினேஷன் த்ரூ அவுட்ல இருக்கு. அவங்களுக்கு அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி டீமுக்கு என்றைக்குமே ஒரு ஸ்கோர் செட் பண்ணும்போது ஒரு 25 ரன்ஸ் ஒரு குஷன் வச்சு தான் செட் பண்ண முடியும் நம்மளால. கரெக்டு தான். மோர் தென் 300 அடிக்கிறது பெட்டராக இருக்கும் நீ சொன்ன மாதிரி. ஏன்னா கரண்டே 50 ஒரு ஃபார்மேட்டுக்கு 300ங்கிறது இட் இஸ் பிகம் அன் ஈஸிலி சேசபிள் டார்கெட் ஆனதுனால இட் இஸ் பெட்டர் இஃப் வி ஸ்கோர் அட்லீஸ்ட் 320 330 அடிக்கிறது பெட்டர். பட் பிச் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும்னா ரிலேட்டிவ்லி நியூ ஸ்டேடியம்ங்கிறதுனால அட் த இன்டர்நேஷனல் லெவல் நான் சொல்கிறேன். ஏன்னா ஐபிஎல் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2013 ஐபிஎல் மேட்சஸ்லாம் 2 நடந்திருக்கு. டெல்லிக்கு வந்து பிட்வீன் 2013 till 2016 வந்து செகண்ட் ஹோமாக இருந்திருக்கு. எவ்ரி சீசன் 2 or 3 மேட்சஸ் நடந்துட்டு இருந்திருக்கு ஐபிஎல்ல. ஸோ இட் ஹேஸ் ஹேப்பன். பட் இன்டர்நேஷ்னல் லெவலில் 50 ஓவர் ஃபார்மேட்டுக்கு இந்த பிச் வந்து செகண்ட் மேட்ச். ஸோ எப்படி பேன் அவுட் ஆக போகுது, எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரியல. பட் மோஸ்ட்லி ஸ்போர்ட்டிவ் விக்கெட்டாக தான் இருக்குங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒரு 300 320 அடிக்கிறது இஸ் பெட்டர். அண்ட் எனக்கு இன்னொன்று என்னன்னா, அடுத்த மேட்ச் ஆச்சு டாஸ் ஜெயிப்போமா இல்லை ஜெயிக்க மாட்டோமா எனக்கு அதுதான். ஏன்னா ஐ திங்க் 19 டாஸ் நான் சொன்னது ஒன்று தான். லாஸ்ட் டைம் இந்த ஃபாஃப் சொன்ன மாதிரி பீடான்னு சொன்ன மாதிரி தான். கேப்டன் வேணா ஒன்றும் இல்லை, யாரை மாத்துறீங்களோ இல்லையோ முதல்ல காயின் போடுறதுக்கு கரெக்டான ஆளை கூட்டின்னு போகணும். முதல்ல டாஸை போடுறதுக்கு டாஸை வின் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி சீரியஸ்லாம் பிரச்சனை இல்லை. வேர்ல்டு கப்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டம். இப்படியே போச்சுன்னா எத்தனை கேப்டன் மாறியாச்சு. கில்லும் வந்துட்டான், சூரியகுமார் யாதவும் பண்ணிட்டான், கேஎல் ராகுலும் பண்ணிட்டான். டாஸை மட்டும் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லதான் பேசாம ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். இல்ல என்ன பண்ணணும்னா எல்லா மேட்சும் ஒன்னே கால் போயிடுங்க. ஹெட்ஸ்னு கால் போயிடுங்க. எப்படியோ ஒரு மேட்ச் ப்ராபபிலிட்டி வின் போயிடலாம். என்ன பண்றாங்க அப்படிதான் போகுது. சரி அவன் பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஸோ மேட்ச் வந்து December 3rd ஸ்டார்ட்ஸ் அட் 1:30 PM இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஸோ மேட்ச் முடிச்சோடனே எங்களோட மேட்ச் ரிவ்யூவும் இருக்கும். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, ஸ்கோர் எவ்வளோ போகும், நம்ம இந்தியா டாஸ் வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.
ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். தேங்க்யூ.